ஹாஹா குட்டீஸ் நண்பர்களே, இன்றைக்கு நாம் ஒரு பெரிய சாகச பயணத்தில் செல்லப் போகிறோம். அது ஒரு அமைதியான காட்டில் ஆரம்பித்தது. அங்கே நம் குட்டி நண்பன், பச்சை நிற குட்டி டிராகன், ஒரு பழைய பொக்கிஷ வரைபடத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தது. அதன் கண்களில் சாகச உணர்ச்சி மின்னியது. உடனே கிளம்பிய டிராகன் வழியில் ஒரு துணிச்சலான குட்டி சிங்கம் மற்றும் ஒரு புத்திசாலி குட்டி ஆமையை சந்தித்தது. வரைபடத்தை காட்டியதும் மூவரும் சேர்ந்து பயணத்தை தொடர முடிவெடுத்தனர். வழியிலிருந்த உயரமான பாறைகளையும் ஆழமான ஓடைகளையும் மூவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கடந்து சென்றனர். இறுதியாக வரைபடத்தில் குறிக்கப்பட்டிருந்த ஒரு இருண்ட மர்மமான குகையின் வாயிலை அடைந்தனர். பயப்படாமல் குட்டி டிராகன் தன் வாயிலிருந்து ஒரு சிறிய பிரகாசமான நெருப்புத் துளியை வெளியிட்டு குகைக்குள் வெளிச்சம் காட்டியது. குகையின் நடுவில் ஒரு பெரிய சுவரில் சில புதிரான வண்ண சின்னங்கள் இருந்தன. புத்திசாலி குட்டி ஆமை தன் அறிவை பயன்படுத்தி அந்த சுவரிலிருந்த சிக்கலான கணித புதிரை விரைவாக தீர்த்தது. உடனே ஒரு பெரிய சத்தம் கேட்டு சுவரிலிருந்த ஒரு ரகசிய கதவு திறந்தது. உள்ளே நண்பர்கள் மூவரும் ஒரு பழங்கால தங்கப் பெட்டியை கண்டனர். அதை பிரிக்க முயன்றபோது அந்த பெட்டி திறந்தது. ஆனால் உள்ளே தங்கம் அல்லது வைரமில்லை. அதற்கு பதிலாக ஏராளமான வண்ணமயமான விதைகள், மலர்கள் மற்றும் வானவில் வண்ண பொடிகள் இருந்தன. உண்மையான பொக்கிஷம் என்பது செல்வமல்ல, அது மகிழ்ச்சியை பகிர்ந்ததும் உலகை அழகுபடுத்துவதும் தான் என்பதை உணர்ந்த நண்பர்கள் அந்த விதைகளை எடுத்து அவற்றை சுற்றியுள்ள உலகம் முழுவதும் தூவி அதை இன்னும் வண்ணமயமாக்க முடிவு செய்தனர். அந்த நிமிடத்திலிருந்து குட்டி டிராகன், சிங்கம் மற்றும் ஆமை ஆகிய மூவரும் சிறந்த நண்பர்களாக உலகத்தை அன்புடனும் அழகுடனும் நிரப்புவதில் மும்மரமாக ஈடுபட்டனர்.